அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம பங்களாதேஷ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பிரச்சனை ஓஞ்ச மாதிரி தெரியல. எல்லை பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு பங்களாதேஷ் தயாராகிட்டாங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தயாராகணும், அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அரசியல் பரபரப்பு என்ன, உலகம் எதை நோக்கி நகர்கிறது, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலை பார்க்க முடியாது. ஒரு குட்டி தகவலை மட்டும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் நேற்று ஒரு 55லேருந்து ஒரு 58 மதிக்கத்தக்க நபர் அவர் ஆக்சுவலாக பங்களாதேஷில் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே அவருக்கு நிலம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்கான ஐடென்டிட்டி இல்லை. அவர் மைனாரிட்டி இந்துஸ், அங்கே மைனாரிட்டியாக வாழ்கின்ற இந்துக்கள் அவர். அதனால் இப்போ இடையில் பிரச்சனை வந்துச்சு இல்லை, பங்களாதேஷுக்குள்ளே இந்துக்களெல்லாம் அதிகமான பேர் அடிக்கிறாங்க செய்கிறாங்க, அங்கே வாழ்கிறது கொஞ்சம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க வந்தவங்கல்ல, அவங்க மேகாலயாவுடைய எல்லை பகுதியில் அங்கே மனுஷன் இந்த ஒரு 7, 8, 9 மாதமாக அங்கேருந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்பும்போது அந்த எல்லை பகுதியில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருப்பா, அங்கே இவர் மைனாரிட்டி இந்துக்கள் தான், அதனால் இவரை மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்களேன்னு கேட்டிருக்காங்க அங்கேருந்து. ஆனால் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிவியராக அனுப்பியிருக்காங்க. இந்த விவகாரம் விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது. ஸோ இந்து மைனாரிட்டியை கூட டெலிபரேட்லி வேண்டுமென்றே நீங்கள் புஷ் பண்ணி அனுப்புகிறீங்களா, அவங்கள கூட உங்களால் ஏற்றுக்க முடியாதா, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாளைக்கு கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போகிறாரு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் புஷ் பண்ணுறது கரெக்ட் இல்லையேன்றாங்க. இதெல்லாம் பேசுறது கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பெருளவுக்கான அகதிகளை நீங்கள் ஏற்றுக்கலையான்னும் போது மற்ற ஆளுங்களை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அதனால தான் எல்லை பகுதியில் தொடர்ந்து இன்னும் அந்த பிரச்சனை விஸ்வரூபமாக வெடிக்குது. ஒரு சில நேற்று அவங்க பிஜேபி இராணுவ துணையோடு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காய் கனிகள் செடிகள்லாம் பறித்து திருடி கொண்டு சென்று விட்டார்கள். தொடர்ந்து இன்னைக்கு காலையிலும் அதே அளவுக்கு நடந்திருக்கிறது. அது இல்லாமல் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஒரு மாதிரி ட்ரென்ச்சஸ் மாதிரி குழிகள் மாதிரி அமைத்து இனி துப்பாக்கி சூடு நடத்தி விடலாமான்ற ஓணத்துலையும் போயிருக்காங்க. டெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு தாங்க இருக்குது. சரி, பங்களாதேஷோட எல்லை பகுதியில் இந்த பிரச்சனை அப்படின்னா இதற்கு மெயின் ரீசெண்டாக சுவேந்த அதிகாரி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம். ஏன்னா அகதிகள் இனி வேலை இல்லை, ஊடுருவல்காரர்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அனுப்புறது. பட் அதையெல்லாம் தாண்டி அரசியல் விருப்பு வெறுப்பு அப்படின்லாம் ஒன்று இருக்குது. பட் கொல்கத்தாவில் சமீப காலமாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் கொஞ்சம் ஒரு சில நடவடிக்கைகள் முகம் சொல்லிக்க வைக்கிறது. இப்போ டிஎம்சியினுடைய லீடரை கைது பண்ணுறீங்க செய்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு டீம் சூழ்ந்து முட்டையடிக்கிறது, என்னென்னா ஒரு போட்டு கொலைவெறி தாக்கல் நடத்துறது, இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிரியா நீங்கள் கோர்ட்டில் பாருங்கள், மீதியெல்லாம் பாருங்கள், எல்லாம் வழக்குகளை தொடுங்க. அதை விட்டு நீங்களே முட்டையடிக்கிறது, இது மாதிரி என்ன மாதிரி கலாச்சாரம்னு தெரியல. இது அதனால் இப்போ டிஎம்சி லீடர் யாருன்னா கைதானாவே பெரிய விஷயமா இருக்குது. எலெக்ஷன் சமயத்தில் அவர் ஜஹாங்கீர் கான் அவர் தான் நான் புஷ்பா பட ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரியை மிரட்டுறாரு. அவர் கரெக்டாக மாட்டின உடனே அவர் இது மாதிரி அதிகாரி தெரியாமல் மாட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸோடு அப்படியே கூட்டிகிட்டு போகிற பதிவுகள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு எனக்கு இது பர்சனலாக என்னுடைய எண்ணம். எனக்கு நிறையவே தோணுச்சு. இந்த மாதிரி யாரெல்லாம் டிஎம்சி லீடர் கைது பண்ணுறாங்களோ அங்கே தான். ஆனால் அதை தாண்டி டிஎம்சி ஓட்டுறதுக்குள்ளே இந்த கையெறி குண்டுகள், அப்புறம் 1.44 கோடி பணம் பரிமாண விஷயம், இன்னைக்கு கூட இவிஎம் மிஷின் வச்சுருந்த மிகப்பெரிய இடங்கள்லாம் பற்றி எறிந்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்த விதம் இருக்குது. கொஞ்சம் பங்களாதேஷ்னே ஒருத்தர் பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ்னு சொன்னால் வெஸ்ட் பெங்கால்னு சொன்னால் தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது. சரி, அப்படியே வெஸ்ட் பெங்காலிருந்து கொஞ்சம் அப்படியே குடுக்குன்னு போயிட்டு நம்ம பாகிஸ்தான் போனால் பிஓகேல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் போராட்டம் குறையில. பட் பலுச்சிஸ்தானுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, பலுச்சிஸ்தான் வீரர்கள் அடித்த அடியில் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. யார், பாகிஸ்தானோட இராணுவ வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு 18 பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. பட் அவங்கள இவங்க திருப்பி வாங்க கூட இல்லை. அதனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க, அதை மரியாதை நிமித்தமாக ஆம்புலன்ஸை வைத்து வாங்கப்பா, ஏன்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம்
பலுச்சிஸ்தான் பகுதியிலோ இல்லை பஞ்சாப் ப்ராவினன்ஸ் பகுதியிலோ கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து POKல கூட பாகிஸ்தான் ஆக்குபேட்டு காஷ்மீரில் கூட நிறைய துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அதே போல் மற்றொரு வீடியோ பதிவு உங்களுக்காகவே இது அங்கேருந்து எடுத்த பதிவு தான் இது எங்கே அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் பெண்கள் ஹிஜாப் அணியிறதை பெருசாக கட்டாயப்படுத்தி ப்ரெஷர் கொடுக்கறது. அவங்க அது கூட செகண்டரி கேஸ் தான். பட் பெண் உரிமையை வந்து முழுமையாக மறுக்கிறாங்க. பெண் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியே போனாலும் கணவன் இல்லாமல் போகக்கூடாது, பக்கத்து வீட்டில் பேசக்கூடாது, அந்த வீட்டில் சிரிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, மெயினாக படிக்கவே கூடாது அப்படின்ற சட்டம். இது அங்கே கொஞ்சம் செட் ஆகலைன்னா கொஞ்சம் எதிர்த்து போராட்டம் பண்ணலாமேன்னு போகும்போது என்னங்க கேவலமாக சொல்கிறாங்க. இந்த செல்ஃபி பாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. ரொம்ப முரட்ட பசங்களாக இருப்பாங்க போல. ஓரளவுக்கு அடிமைப்படுத்தலாம், பட் இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தலாமா சொல்லுங்கள்? ரொம்ப மோசமாக அவங்க பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறி நீங்கள் ஆகிடுவீங்க. ஆஹா நம்மளும் போயிடலாமா ஆப்கானிஸ்தானேன்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு உருவாயிடும். அந்த அளவுக்கு துப்பாக்கிச்சூடு மிக கடுமையாக இருக்கிறது பார்க்குறீங்கள. சரி, இன்னொரு பதிவும் சொல்லிடுறேன் நான். ஜப்பான் நம்மளுடைய மாம்பழத்தை தடை விதிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து நேபாள் நம்மளுடைய மாம்பழத்தை தடை விதிச்சிட்டாங்க. இன்றைக்கி சீனா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுடைய பச்சை மிளகாயில் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே ரைஸ் பேன், அதாவது அரிசியை வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ பச்சை மிளகாய்க்கு தடை விதிச்சதுனால அடுத்தடுத்த விவசாய பொருட்களுக்கு தடை விதிக்கிறாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ உக்ரைன் விவகாரத்தில் என்னென்னா இந்த கிரிமியா பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்த பாலங்கள் வந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட இராணுவ வாகனங்கள் நிச்சயம் சேதாரம் அடைந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரத்தை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்க சேதாரம் இல்லைன்றாங்க, இருந்தாலும் அவங்க சேதாரம் இருக்குன்றாங்க. சேதாரம் ஆதாரம் ஏதோ ஒரு பக்கம் இருந்தால் கூட கிரிமியா பகுதியை காப்பாற்றுகின்ற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட விட்டுருவாங்கன்ற சூழ்நிலை இருக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் உக்ரைன் ஓங்கி எகிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்குகள் 1 அடிச்சா இவங்க என்ன பண்றாங்க, 3 அடிக்கிறாங்க. ரஷ்யாவது 3 அடிக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு உள்ளாகிறதோன்ற ஒரு கவலை இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு நேட்டோ நாடுகள் என்ன பண்றாங்க, பின்லாந்தோட எல்லை பகுதியில் ரஷ்யா ஒரு பெரிய ஒரு கட்டிடம் மாதிரி கட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ரஷ்யா சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு 15,000 வீரர்கள் எப்போவுமே இங்கே தங்குறதுக்கு எல்லை பகுதியில் வாட்ச் பண்ணுறதுக்குன்றது சொல்லியிருக்காங்க. இப்போ நேட்டோ நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா வந்துட்டாங்களா இன்னும் கொஞ்ச நாளில் பிடிக்க போகிறாங்க, இதுதான் நான் அப்பயே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நிலைமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்த பகுதியெல்லாம் விட்டுருவோமான்ற பயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் வேறு வந்து பிடிச்சிருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு காண்டாக இருக்கும்போது அதுக்காக சொல்கிறேன் நான். அதை விட உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுத்தாங்களாம். பெரும்பாலான பிடிக்கப்பட்ட ரஷ்யா வந்து உக்ரைனோட பிடிக்கப்பட்ட சொத்துக்களை, நிலங்களை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறத 56% மக்கள் நம்புகிறாங்களாம். அதனால் எலெக்ஷன் வச்சாங்கன்னா மறுபடியும் ஜெலன்ஸ்கி தான் ஜெயிப்பாராம். அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து போலந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 32 F-35 போர் விமானம் ஆர்டர் பண்ணாங்க. அதில் 2030க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 வந்திருக்கு. 5 வந்து அப்படி போலந்தோட எல்லை பகுதியில் பறக்க ஆரம்பிச்சு F-35. இனிமேட்டு ஏரியாவில் ரஷ்யா ஏதாவது எட்டி பார்த்தாங்க பிரித்து மேய்ஞ்சிட வேண்டியதான்ற மாதிரி போலந்து தரப்பில் அப்படியே தயாராக இருக்காங்கிறது கூடுதல் தகவல். இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே ஐரோப்பாவுடைய ஒரு மீட்டுக்கு கொண்டு போயிருந்தார். அங்கே பெருசாக கேள்வி கேட்குற மாதிரி என்ன பண்ணாங்க, தொடர்ந்து நீங்கள் எண்ணெய் வளம் அது இது வாங்கறதுனால தான் உக்ரைன் தாக்கல் நடத்துறதுக்கு ரஷ்யா பெரிய அளவுக்கு பயன்படுதுன்னொன்னே அந்த எண்ணெய் வளத்தை வாங்க சொன்ன அமெரிக்காவுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எங்களை வாங்க சொன்னதே அவங்க தான். எல்லா க்ரூட் ஆயிலோட விலை ஏறிடும், உலக சந்தையில் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். சர்வதேச சந்தையில் கச்சா விலையை நீங்கள் வந்து உயராமல் தடுக்கணும்னா நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி அவர் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், இது வரைக்கும் எங்களுடைய ஆயுதங்கள் ஐரோப்பாவுக்கு எதிராக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் எங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக ஐரோப்பா ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எங்களை தாக்கல் நடத்துவதற்காக, எங்களை அழிப்பதற்காக ஐரோப்பா ஆயுதங்கள் பயன்படுத்துகிறது. ஆனால் ஐரோப்பாவை ஒரு சிறு தாக்கல் நடத்துகிற அளவு கூட எங்கள் ஆயுதங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதோ ஐரோப்பாவுக்கு எதிராக அவங்க தடை விதிச்சோம் நாங்கள் ஆயில் வாங்குறோம்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களே, அதுக்காக இந்த பதில் சொல்கிறார். இது ஐரோப்பா
சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்படுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துட்டு, எங்கள் கென்யாவில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பு ஆட்சி கொஞ்சம் மாறின உடனே என்ன பண்ணாங்க, அதானியினுடைய விமான நிலைய ஒப்பந்தம் ஒன்று ரத்து பண்ணுறாங்க. அந்த ஒப்பந்த காஸ்ட் என்ன சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி ரத்து பண்ணாங்கன்னா, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது, 2 பில்லியனுக்கு பக்கம் இருக்குது, இதை போய் 2 பில்லியனுக்கு ஒப்பந்தம் போடலாமா, ஆளுகின்ற அரசு லஞ்சம் வாங்கிட்டு 2 பில்லியனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட் வராதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சீனா கிட்ட அதே புதிய அரசாங்கம் 2.9 பில்லியனுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ கென்யா இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, 2 பில்லியன் டாலர் வந்து அதிகம்னு சொல்லி நீங்கள் ரத்து பண்ணுறீங்க. ஆனால் இப்போ ஒப்பந்தம் போட்ட தேவையில்ல, சீனாவுடைய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்ட தேவையில்ல, 2.9 பில்லியன். சரி, ஒரு சிலர் வந்து சந்தோஷப்படுவாங்க, அந்த எந்த நிறுவனமாக தானே சீனாக்காரன் வந்துட்டு அதனால் சந்தோஷப்படியா, இந்தியாக்காரன் வாங்கினா தான் பிரச்சனைங்க. அதே சீனாக்காரன் வாங்கினா அமெரிக்காக்காரன் ஒப்பந்தம் போட்டால் அது ஒரு குமுத ஆப்பின்ற கண்டிஷனில் இருப்பாங்க. ஏதோ இப்போ இந்தியர்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று, அது வந்து இந்தியர்களுக்காக வரதோ இல்லையோ, பட் இது எங்கேயோ ஒரு வகையில் இடிக்குது இல்லை. அரசாங்கத்தை தனது கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கென்யா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. சரி, இப்போ கொரியாவை போகலாம். தென்கொரியா என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்காக ஜெட் ஃபியூல் ஏற்றுமதி பண்ணாங்க, அதை நிறுத்திட்டாங்க. இல்லைப்பா, எங்களுக்கு உங்களை விட ஜப்பானுக்கு அனுப்புனா கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக இருக்குது, நான் உங்ககிட்ட பழைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ரொம்ப கம்மி விலை கொடுத்துட்ருக்குறோம், அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்களாம். தென்கொரியானுடைய அதிபர் யான் ஷூக்யூல் ஏற்கனவே ஆயுள் சிறை தண்டனையை அனுபவிச்சுக்கிறாரு. பாவம், எனக்கே பரிதாபமாகுது. ஏதோ பாவம், ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரக்கு போட்டுட்டு எப்போ இராணுவ சட்டத்தை அமுல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, வடகொரியா பாருங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்காங்க, நம்மளால முடியல, அப்போ நம்மளும் இதே மாதிரி ஒரு சர்வதிகாரியாவோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியாவோ இல்லை சீனா மாதிரி கம்யூனிஸ்ட் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம்னா வந்துடலாமே என்ற எண்ணத்தில் ஏதோ ஒரு கட்டிங்கை சேர்த்தி போட்டிருப்பார் மனசை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டிங்கை தெளிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தெளிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி நீ 1/2 மணி நேரம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவருக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ அவர் வந்து வாழ்நாள் சிறை உள்ள மனிதனை மறுபடியும் போட்டு நீங்கள் வதைக்கலாமா, ட்ரோன் கொள்முதல் ஊழல் வழக்கில் மறுபடியும் தூசு தட்டி அந்த வழக்கை புதுப்பிச்சு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாரு. இன்னும் 30 வருஷம் இருப்பாரான்னு தெரியல, இருந்தாலும் 30 வருஷம் தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. கூடுதல் தகவல். அடுத்து வந்து நைஜரில் வந்து இதுக்கப்புறம் வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணால் அது வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்பட்டு அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க. பிடிச்சி ஜெயிலில் போட்டுங்க சார் அப்படின்னு இடுவாங்க. இதே நைஜர் இதுக்கு முன்பு சட்டம் இயற்றதற்கு பயந்தாங்க. ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் அமெரிக்கா அவங்கள போட்டு பொழந்துரும், பொருளாதார தடை விஷயம்னு மிரட்டிகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வந்த ஆள் அப்படி இல்லைல்ல, ட்ரம்ப்பு எப்படி ஏற்பட்ட ஆள், அவர் சாதாரண ஆளாக இல்லை, அவர் நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு மகான் அவர். அதனால ஆமாம் தானே, ட்ரம்ப் இல்லைன்னா ஏதுங்க கண்டென்ட், நினச்சி பாருங்களேன். ட்ரம்ப் எந்த ஒரு பதிவுமே எதுவுமே போடாமல் அப்படியே அமைதியாக இருந்தானா நம்மளுக்கு எப்படிங்க கண்டென்ட் கிடைக்கும், எப்படிங்க அந்த உலகம் இயங்கும்? அப்போ செய்தி சேனல்கள் இருக்கு அந்த ஒரு மகான் அவர். அதனால் இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் யார், நைஜீரியா வந்து இலையே போடுங்களே சட்டத்தை அப்படின்ற மாதிரி வந்து திருப்பியும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மாலுமி 3 பேர் வந்து சுட்டு கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு சம்மன் அனுப்பி ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய தூதரகத்துக்கு. மறுபடியும் 2வது தடவையாக ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் இந்தியா நிச்சயம் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்குமான்ற கோணத்துலையும் பார்க்குறாங்க. எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு அட்லீஸ்ட் அமெரிக்காவை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தீங்கன்னாவே போதுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து. அதனால் பெரிய அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.